வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை காளான் வீட்டிலே எப்படி ஹெல்த்தியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவோட லிங்க் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரையான பவுலில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதுதான் நல்ல கலர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். காளான் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் நல்லா கோட் ஆகும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது இன்னுமே கலரை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மசாலா பொருட்களை சேர்த்துட்டு கடைசியாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் உப்பு மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் நல்லா காளானை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 200 கிராம் இருக்கும். அது இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ சேர்க்காதீங்க, நம்ம தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ட்ரையாக தான் இருக்குது, ஆனால் காளானில் தண்ணி கோத்துட்ருக்கோம் சமயத்தில், அதனால் நான் தண்ணி இப்போ சேர்க்கலை. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம காளான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கனமாக போட்டிங்க அப்படின்னா கிரேவியில் போடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. இந்த காளானோட முட்டைக்கோஸ் கூட சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். காளான் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சேர்க்கலை. நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா காளான் நல்லா உடஞ்சி வந்துடும், குட்டி குட்டியாக ஆகிடும். அதனால தான் நான் போடும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு மிக்ஸ் பண்ண காளான் நல்லா உடஞ்சிரும். இப்போ இதை நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுக்கணும். தண்ணி அதிகமாக நம்ம சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணால் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. எப்போவுமே தண்ணி கம்மியாக தான் மசாலாவோட சேர்க்கணும். நான் லைட்டாக தெளித்து தான் விட்டேன், அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இப்போ வெந்துருச்சு பாருங்கள், எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பேட்சும் போடுறேன். அடுத்து நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ் சேர்க்கும் போது நல்ல ரெட்டிஷாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். அப்போ தான் கிரேவி கெட்டியாகும். இது ஊற்றுனோடனே பாருங்கள் நல்லா கெட்டியாகுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காளானை இதோட சேர்த்துக்கலாம்.
நான் கிறிஸ்பியாக வேணுங்கிறதுக்காக அதிக அளவில் கிரேவி செய்யலை, லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த காளான் வந்து இந்த கிரேவியில் எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நமக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு இது ரெடியாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலுமே இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா தான் அந்த காளானை சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். அதுக்காக தான் அந்த டெக்கரேஷன்லாம். மேலே வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கார்ன் சிப்ஸ் இருந்தால் அதையும் வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்படி தான் கொடுப்பாங்க கடையில். இதை தான் அதிகமாக அந்த பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ எனக்கு இதை வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.